இந்த சித்திரை மாதத்துல எப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் பிறந்தான் 6வது அறிவோட பிறந்திருக்கான்னா, அவனுக்கு முதல்ல எப்படி இருக்கும்னா, மற்ற மனிதரோட ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டணும் நம்ம. முதல்ல தை மாசத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். உத்தராயணம் தட்சாயணம் என்பதை உத்தராயணத்துல நோக்கி பயணிக்கும் போதே தையில தான் ஆரம்பிக்கும். ஒரு சாரர் என்னன்னாக்க சித்திரையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பூமியிலிருந்து முதல்ல எடுத்தோடனே யாரை பார்க்கணும்? பொழுது விடிஞ்சோடனே சூரியனை பார்க்கணும். அதனால முதல் விடிஞ்சோடனே சூரியனை பார்த்து அது கதிர் வந்த பிறகுதான் நமக்கு விடிஞ்சு போச்சுன்னு சொல்றான். அந்த விடியலை உருவாக்கக்கூடிய சூரிய பகவான் அங்கதான் உச்சம் பெறுகிறார். யாரெல்லாம் காக்கி சட்டை போடுறாங்க அவங்கெல்லாம் மேசராசிக்கு உட்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்க மனோநிலை மாசராசிக்குடையதாக இருப்பாங்க. ஒரு உருவன் இருந்தா அதுக்கு ஒரு முகன் இருக்குல்ல, அது மாதிரி அந்த முகத்துக்கு ஏற்ற ராசி தான் ரிஷபராசி. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகத்தை பத்தியும் ஜோதிடத்தை பத்தியும் நம்ம நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் வந்திருக்காருன்னா, 5 தலைமுறையும் 50 ஆண்டு அனுபவங்களும் கொண்ட சித்தயோகி பேரம்பாலவாணன் ஐயா அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். வராகி அம்மன் அருளாசி பெற்ற உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேன். அம்பாலோட அனுகிரகத்தால உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தால சீரு சிறப்புமாக இருக்கேம்மா. இன்னைக்கு எங்க வாராகி டிவி மக்களுக்காக நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சரி, அதுல முதல் கேள்வியா இப்ப சித்திரை மாதத்தை பத்தி சொல்லுங்க ஐயா. அதாவதுங்க, நம்ம பிரபஞ்சத்துல ஒரு கணக்குக்காக நம்ம ஒரு வழிமுறைகளை முன்னோர்கள் கையாண்டு வந்திருக்காங்க. அப்படி வரும்போது ஒரு மனிதனுக்கு சிரசு, முகம், கழுத்து, புஜங்கள், மார்பகம், இருதயம், வயிறு, மேல் வயிறு, கீழ் வயிறு, தொடை, முட்டி, பாதம், அதோட கெண்டைக்கால், பாதம்னு 12 பாகமாக பிரிச்சிருக்காங்கல்ல. அதே போல 360 டிகிரியையும் 365 நாட்களுக்கு பிரித்து கொடுப்பதற்காக 30 பாகை கொண்ட ஒரு அமைப்பை வச்சுட்டு அதுக்கு சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி என்ற இயற்கை சூழலுக்கு ஏற்ப அதை பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிக்கும்போது அது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, உங்களுக்கு முதல்ல தை மாசத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். உத்தராயணம் தட்சாயணம் என்பதை உத்தராயணத்துல நோக்கி பயணிக்கும் போதே தையில தான் ஆரம்பிக்கும். ஒரு சாரர் என்னன்னாக்க சித்திரையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, சிலர் பங்குனியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் மக்களுடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப நாம் அவர்கள் புரிந்து கொள்வதற்காக நாம் சித்திரை மாதத்திலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். அப்படி இந்த சித்திரை மாதத்துல எப்படின்னு கேட்டா, முதல்ல என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் பிறந்தான் 6வது அறிவோட பிறந்திருக்கான்னா, அவனுக்கு முதல்ல எப்படி இருக்கும்னா, மற்ற மனிதரோட ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டணும் நம்ம. அப்படி வித்தியாசப்படுத்தி காட்டும்போது அவனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நல்ல அறிவுத்தன்மையா, நல்ல ஞானமா, நல்ல ஒழுக்கமா, நல்ல பண்பாடா, சரி தவறை எடுத்து சொல்லக்கூடியவனா பார்க்கும் பொழுது அதுல முதல் நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் வரும். அது கேதுவோட சாரத்தை சார்ந்தது. அந்த கேதுவோட சாரத்தை சார்ந்த அந்த நட்சத்திரத்துக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அதை 9 பிரிவா பிரிச்சு நாங்க உள்ள 13 டிகிரி 20 மினிட்னு அந்த இயற்கை கணக்கு பிரகாரமும் ஒரு மனிதனோட உடலுடைய பாகத்துடைய சிரசு பாகமாகவும் நாங்க எடுத்த இந்த நட்சத்திரத்தையும் அந்த ராசி மண்டலத்தையும் 30 பாகையாக பிரிச்சு சொல்றோம். இத்தனை மாதங்கள்ல இந்த சித்திரை மாதத்துக்கு என்னங்க சிறப்பு? பூமியிலிருந்து முதல்ல எடுத்தோடனே யாரை பார்க்கிறோம்? பொழுது விடிஞ்சோடனே சூரியனை பார்க்கிறோம். அதனால முதல் விடிஞ்சோடனே சூரியனை பார்த்து அது கதிர் வந்த பிறகுதான் நமக்கு விடிஞ்சு போச்சுன்னு சொல்றான். அந்த விடியலை உருவாக்கக்கூடிய சூரிய பகவான் அங்கதான் உச்சம் பெறுகிறார். மேசராசியில் சூரியன் 10 பாகையில் உச்சம் பெறுகிறார். அப்படி இருக்கும்போது தனி சிறப்பு என்ன? மேசராசிக்காரன் அதிகாரப்பூர்வமாக ஒரு அரசை ஆளக்கூடியவர்களாகவும், ஒரு வீட்டை ஆளக்கூடியவர்களாகவும், மனிதன் ஆளக்கூடியவர்களாகவும், சிறந்த வல்லமை படைத்த மனிதன் ஆக விளங்கக்கூடியவர் இந்த மேசராசிக்காரர்கள். அவர்களுக்கு அந்த சூரியன் வீடு உச்ச வீடாக அமையும். மேஷத்துல
அசுவின் நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை ஒரு பாதம் கொண்ட இந்த 9 நட்சம் கொண்டது மேஷ ராசின்னு சொல்றோம். அந்த மேஷ ராசி எப்படி இருக்குன்னா, அந்த முதல் ராசியில உள்ளவங்களுக்கு எல்லாருமே அந்த காக்கி சட்டை போடுகின்ற தன்மை அவங்களுக்கு இருக்கும். அதிகார தன்மை இருக்கும். அதுவும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னாக்கா, ராணுவ அதிகாரிகள்லாம் சொல்றாங்கல்ல, போலீஸ்லேருந்து யாரெல்லாம் காக்கி சட்டை போடுறாங்க, அவங்கலாம் மேஷ ராசிக்கு உட்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்க மனோநிலை மேஷ ராசிக்கு உடையதாக இருக்கும். ஒரு கிராமத்துல ஒரு உட்கிராமத்துக்கு போனாலும், அந்த ஊர்ல 4 பேர அதட்டி வேலை வாங்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர் அந்த மேஷ ராசிக்காரர்களா இருப்பாங்க. அவர்களே போயி வழியக்க ஒரு இடத்துல போய் நின்னு, அந்த காரியத்த உருவாக்கி, அதுக்கு நான் தான் செஞ்சேன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாவும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மேஷராசியை பொறுத்தவரையும், நாம் வந்து பல யுக்திகளை கையாண்டு நம் முன்னோர்கள் நமக்கு அதுக்கு நெறைய வழிகள சொல்லியிருக்காங்க. ஓகேங்கய்யா. அடுத்த ராசியா ரிஷப ராசிய பத்தி கொஞ்சம் சொல்லலாங்களா? அதாவதுங்க, ஒரு உருவன்னு இருந்தா அதுக்கு ஒரு முகன்னு இருக்குல்ல. அது மாரி அந்த முகத்துக்கு ஏத்த ராசி தான் ரிஷப ராசி. நம்மளுடைய ராசி மண்டலத்தில் உள்ள மேஷ ராசியை வந்து சிரசாவும், ரிஷப ராசியும் முகத்த அளவுக்கு பார்க்குறோம். நீ அழகா இருக்கிற, தோடு போட்டிருக்க, மூக்குத்தி குத்திருக்க, எல்லாம் வர்ணிக்கிறாங்கல்ல. அந்த வர்ணனைக்கு உடைய ராசி தான் ரிஷப ராசி. அந்த ரிஷப ராசிக்கு சொந்தக்காரர் யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான்ட்ட யாரு சிறந்த நிலையில இருக்காங்கன்னா, இங்க யார் சொன்னா சூரியன். சூரியன் வந்து அப்பா. அங்க ரிஷப ராசியில சந்திரன் தான் அங்க உச்சம். ஆகையினால சந்திரன்றது தாய். அதனால ரிஷபராசி நேயர்கள் எப்படின்னா, நீ என்னதான் பண்ணாலும் சரி, அன்பே தேனே மானே நீ என்ன கொஞ்ச நாளும் சரி, உடலுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால அது பொருள் ராசி. அதுல பிறந்தவர்கள் எல்லாம் பொருள்ல தான் கவனமா இருப்பாங்க. அழகுல கவனமா இருப்பாங்க. எதெல்லாம் வந்து அழிந்து போகுமோ, அதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ராசி தான் ரிஷபராசி. ஓகேங்கய்யா. அடுத்த ராசியா மிதுன ராசிக்காரங்கலாம் எப்படி இருப்பாங்கய்யா? இந்த மிதுன ராசியின் மூலமாக நல்ல அறிவுகளை பயன்படுத்துறோம். எப்படி பயன்படுத்துறோம்? எனக்கு சொந்த பந்தம் இல்ல, மனிதர்கள் இல்ல, யாரும் உறவில்ல, கடவுள் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு, அந்த கடவுளுக்கு வர்ணனைகளை படிப்பதும், அவர்கள் மூலமாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வதும், அது சரியா தப்பான்னு நிரூபிக்கிறதும், இது மாரி படித்துக்கொண்டே இருக்கும் ராசி மிதுன ராசி. அதுதான் காதுகளுக்கு இனிமையான ராசி. காதுல பேசக்கூடிய சொற்களை நல்லா கேட்டு அதுக்கு தகுந்த அதுல பிறந்தவங்க எல்லாருமே ஆசிரியர் தொழிலுக்கும், போதகருக்கும், இந்த மீடியா இருக்கவங்களுக்கும், இவங்களுக்கெல்லாம் உதவியா இருக்கும். வீட்ல இருக்கிற ரொம்ப சின்ன கன்னி பொண்ணு எதுவோ அதுதாங்க புதன். அதுதாங்க மிதுன ராசி. சரிங்கய்யா. அடுத்ததா கடகராசி. கடகராசிக்காரங்கலாம் எப்படி இருப்பாங்கய்யா? எப்படி அவங்களுக்கு இந்த வருஷம் இருக்க போகுது? அப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் செத்து போயிடுறேன். நான் கடவுள்ட்ட போயிடுறேன். நான் அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் வந்து கடகராசி. கடகராசின்னா நண்டு ராசின்னு பேரு. அப்படியே நோண்டிக்கிட்டே போவோம். ஒரு வயல்ல நண்டு எங்க இருக்குன்னு பார்த்தா, அந்த நல்ல வெய்ய காலம் பார்த்தீங்கன்னா, அந்த வரப்போரமா உள்ளுக்குள்ள தோண்டிக்கிட்டே போய் இருக்கிற கதிரெல்லாம் கொண்டு போய் உள்ள திணிச்சு வச்சிருக்கோம். அது இது கொண்டு போய் வைக்கும். பின்னாடியே எலி உள்ள புகுந்து அது நோண்டி தின்னுட்டு இருக்கும். அந்த எலிய பாம்பு திங்கிறதுக்கு வரும். இப்படி ஒரு ராசியை இன்னொரு ராசி பக்குவப்படுத்துவதற்கு காரணகர்த்தவா இருக்கிற ராசி தான் கடகராசி. இந்த பூலோகத்தில் நடக்கக்கூடிய உன்னதமான கருத்துக்களை எவராலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய ராசி தான் கடகராசி. சூப்பருங்கய்யா. அடுத்தது சிங்கமுகம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கய்யா? இந்த சிம்ம ராசிக்காரவங்க எப்படி இருப்பாங்கன்னா, முன்னாடி போனது இல்ல, அது வந்து முதல் பாகம், இது வந்து இடைபாகம். அதுக்கு தனுசுலேருந்து கடைபாகம். இந்த இடைபாகத்தில் இருக்கிற இந்த சிம்ம ராசிக்காரவங்க மன உறுதி, மன அழுத்தம், மன பக்குவம் எல்லாமே இருக்கும். அதிகாரத்தன்மையா இருக்கும். அப்படி பண்ணக்கூடிய இடத்துல செவ்வாய் என்ற அதிகாரத்தை சூரியன் என்பவன் பக்குவமாக அதிகாரம் பண்ணக்கூடிய ராசிக்கு உடையவர்கள் தான் இந்த சிம்மராசி நேயர்கள். அவர்கள் வந்து தெய்வாம்சத்தாலையும் எதற்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் கட்டுப்பட வைக்கும் அந்த ராசி மண்டலம். அது இடைபாகமாக இருப்பதனால் கட்டுப்பட வைக்கும். அப்படி கட்டுப்படுத்துவதற்கு சிறந்தது மேசத்தில் முருகன் என்றால் இந்த சிம்மத்திற்கு வராகி அம்மன். இந்த வராகி அம்மன் எப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்கும் தலை குனிஞ்சிட்டு கம்மனு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா உன்னை மேல போற உடனையும் விட்டுடும், கீழே எந்த அளவுக்கு போறன்னு பார்த்துக்கோ, நடுவில் உட்காந்து ராஜ்யம் பண்ணோம். அப்படிப்பட்ட ராஜ்யம் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு தோஷம் உண்டு. என்ன தோஷம்னா, அதுதான் பெண்களுக்கு போன ஜென்மத்துல யாரெல்லாம் குடும்பம் பண்ணவங்களோ அவங்களுக்கு பெண் சாபம் பிடிச்ச ராசின்னு பேர் அது. அந்த பெண் சாபம் பிடிச்சதுன்னா, பரணி பூர நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. உங்க குடும்பத்துல பெண் சாபம் இருக்கேன்னுவாங்க. அங்கதான் வச்சு ஆட்சி பண்றது யாருன்னு கேட்டா வராகி அம்மன்.
ஆகையினால அவங்க அப்படியே முன்னோர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ எந்த ஒரு தவறு செஞ்சிருந்தாலும் மன்னித்து வராகி தாயே நீயே முன்னாடி நின்று என்னை பாதுகாக்கணும்னு சரணாகதி அடைந்து விட்டால் அவர்களுக்கு அந்த சிம்ம ராசி சிறப்பாக இருக்கும். அதுதான் அவங்க உணர வேண்டிய ராசி, அவங்க உணர்த்தும் ராசி. அதை உணர வேண்டிய மக்கள் அவங்க தான். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் நடப்பதற்கு அவர்கள் முக்காலத்தை உணர்ந்த மனிதர்களாக ஆவதற்கு வராகி அம்மனை தொழுதால் அவங்களுக்கு எல்லா பலமும் கிடைக்குங்க. அடுத்தது வந்து சிம்மத்துக்கு அடுத்தது கன்னியா ராசி. கன்னியா ராசி வந்து உபயராசி, அது இரட்டை ராசின்னு பேரு. அந்த இரட்டை ராசி நேயர்களுக்கு மிக மிக அற்புதமான அறிவுத்திறனும் திறமையும் இருக்கும். அவங்களுக்கு தொழில் தான் ரொம்ப நிலைச்சிருக்கும். இல்லறத்தை விட தொழில் இருக்கும். ஒன்று தாய் இருப்பாங்க, இல்லாட்டினா தாரம் இருக்கும். தாரமோ தாயோ ஏதாவது ஒன்று தான் நிலைக்கும். அதில் சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஒன்று குடும்பம் அமைஞ்சதுன்னா தாய் இருக்க மாட்டாங்க, தாய் அமைஞ்சதுன்னா குடும்பம் அமையாது. இப்படி ஏதேனும் அவங்க பிறப்புக்கு தகுந்த மாதிரி அது அமையுமே தவிர இது பொதுவான விஷயத்தில் வராது. ஆகையினால் கன்னியாராசி நேயர்களை பொறுத்தவரையும் அவர்கள் பிறருக்காக வாழக்கூடியவர்கள், பிறருக்காக தொண்டு செய்யக்கூடியவர்கள், தன்னோட அறிவு பகருக்கு நிறைய பேர் அதில் உள்ளவங்கெல்லாம் ஆசிரியர் தொழிலில் இருப்பாங்க, நர்ஸு தொழிலில் இருப்பாங்க, மற்றவங்களுக்கு சேவை செய்கிற தொழிலில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் தான் அந்த கன்னியா ராசினியர்கள். அவர்கள் எப்பொழுதும் பலருக்கும் உதவி செய்யக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. இது வந்து நாம் இப்போ சொல்வது வந்து ஒரு பொதுவான பலன். அடுத்ததா துலாம் ராசி நேயர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க? துலாம் ராசியில் பிறப்பதற்கு பெரிய கொடுப்பனை பண்ணியிருக்கணும். ஏன்னு கேட்டால் அவ்வளோ காலங்களையும் எதிர்த்து போராடக்கூடியவனை வச்சு மேய்க்கிற ராசி துலா ராசி. ஒரு மனிதனை நல்லது சொன்னா அவன் கேட்பானா? இந்த புத்திக்கு புத்தி சொன்னா அடுத்தவன் அதை இயக்க மாட்டான், ஏற்கவும் மாட்டான். அப்படிப்பட்டவனுக்கு துலா ராசி என்பது நியாயம் கேட்கிற ராசி. அது ஏன்னு கேட்டா இது ஒழுங்கா இருக்கும், அந்த மற்ற ராசிகள்லாம் அதை ஒழுங்கா இருக்கக்கூடாது. கள்ளங்கவடு பொய் தில்லுமுள்ளு இதெல்லாம் வந்து யார்கிட்ட மாட்டுவாங்கன்னா இந்த துளாராசிக்காரங்கள்ட்ட மாட்டுவாங்க. அதனால அந்த ராசியில பிறந்தவங்க எப்பொழுதும் தொல்லை அவதிகள் பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஊருக்கு கௌரவமா இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க எப்படி அந்த குடும்பத்தை நடத்துறாங்க, எப்படி தன்னை தானே வளர்த்துக்கிறாங்கன்றது அது அனுபவ ரீதியாக தான் பார்க்க முடியுமே தவிர அதுக்காக ஒரு கதை சொல்லுவதோ இல்லை இப்படிதான் இருப்பாங்க திட்டமிட்டு சொல்லுவதோ இயலாத காரியம். ஏன்னு கேட்டால் ஒரு தராசில் என்ன பாரு, ஒரு நியாயம் ஒரு அநியாயம் ரெண்டையும் தூக்கி வைக்கும்போது எல்லாத்தையும் நியாயமா படுத்தணும்னா எது இது கூட அது கூட இது கூட அடுத்து கூட இப்படியே இருந்துட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடக்க தெரிந்தால் அந்த ராசிக்காரர்கள் நல்லா இருப்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் நடிக்க மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன்னா அவதிப்பட்டு அல்லல் உருவாங்கய்யா. ரொம்ப அழகா சொன்னீங்கய்யா. அடுத்ததா விருச்சிக ராசி நேயர்கள் அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குங்கய்யா? அதாவதுங்கய்யா, நம்மளுடைய விருச்சிக ராசிக்காக என்ன பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள்னா, அவங்க வந்து தேலை காட்டியிருக்காங்க. அதில் போய் நீங்கள் போய் கையை வச்சிங்கன்னா கொட்டி விட்டுரும். அது கொட்டிட்டுனா என்ன ஆகிடும், நீ கடந்து உயிர் போகிற நிலைமையில துடின்னு துடிக்கிற மாதிரி ஆக்கி விட்டுரும். அதுதானே, அதனால் அதை போய் தொட்டால் கொட்டிப்படும். அதனால் இந்த விருச்சிக ராசி நேயர்கள்ட்ட போய் அனாவசியமாக உன்னோட வார்த்தைகளை நீ கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தை சரி தப்புன்னு நீயே தப்புன்னு ஒத்துட்டு ஓடுறது மாதிரி ஆக்குவாங்களே தவிர அவங்கள நீ வெல்ல முடியாது. ஒன்று நீ புத்திசாலியா இருந்தா அவங்கள நான் புத்திசாலின்னு ஒன்று முட்டாளாக்க முயற்சி பண்ணுவாங்க. இல்லாட்டினா தன்னுடைய முட்டாள்தனத்தை தானே ஏத்துக்காம உன்னை ஏத்துக்க வைக்கிற நிலைமையில போட்டு அமைக்க போடுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஆகாத ராசி தான் மேச ராசி. அது ஆண் ராசி, இது பெண் ராசி. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்தவங்களை மடக்கி போடுற ராசி, அனுபவத்தை நிறைய அனுபவிக்கிற ராசி. அடுத்தது வந்து தனுசு. இந்த பிரபஞ்சத்துல முதல் ராசி மேசம்னு சொன்னோம்ல, அந்த மேசம் சிம்மம் தனுசுன்ற இந்த மூன்றும் வந்து அதை வந்து தீ ராசின்னு சொல்லுவாங்க, அக்னி ராசின்னு. அதுல இருக்கிறவங்க எப்பொழுதுமே ஒரு கமாண்டிங் பவர்ல தான் இருப்பாங்க. இந்த ராஜ்யத்திற்காக இருப்பாங்க. சூரியனோட வீடானது அங்க. அப்ப ராஜ்யத்தை ஆளக்கூடியவங்களா இருப்பாங்க. தேவர்களும் அசுரர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியவராக இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு போதகராக இருப்பாங்க, தனுசு ராசிக்காரர்கள். இவங்க வந்து எப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் போதனை பண்ணுவாங்க, நார்மலா வாழ்வாங்க. வாழ்க்கையில தரத்துல உயரவும் போக மாட்டாங்க, தாழ்ந்து போக மாட்டாங்க. அப்படி அவங்க உயர்ந்து போனாங்கன்னா முரண்பாடான சமூக ரீதியில போயிருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப தாழ்ந்து போயிட்டாங்கன்னா அந்த ராசியிலேயே அவங்க சரியான முறையில தன்னை வகுத்துக்கலன்னு அர்த்தம்.
ஆகையினால இந்த தனுசு ராசி நேயர்கள் எப்பொழுதுமே வந்து எல்லாருக்கும் நல்லவரா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, இருப்பாங்க, நல்லவரா தான் இருப்பாங்க. ஆனாலும் கால சூழ்நிலையும், குடும்ப சூழலும் அவர்களை முன்னும் பின்னுமாக மாற்றி அவர்களை எ பல இடைஞ்சலுக்கு ஆளாக்கிவிடும். அப்படிப்பட்ட ராசி தான் தனுசு ராசி. அடுத்ததாக மகர ராசியை நம்ம பார்க்குறோம். இந்த மகர ராசி எப்படி இருக்குன்னு கேட்டா, மகரம் என்பது கடற்கரையில ஓரத்துல உள்ளது ன்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த மகர ராசி நேயர்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, சனியோட ஆதிக்கத்துல உள்ளவங்க, அந்த சனியோட ஆதிக்கத்துல இருந்தாலும் அந்த வீடையே செவ்வாவுக்கு ஆதிக்கமா குடுக்குது. இந்த மகர ராசி நேயர்களுக்கு மட்டும் எப்படின்னு கேட்டா, பழைய கதைகள பேசுவாங்க. புது கதைகள்லாம் பேச மாட்டாங்க. நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலம்லாம் சொல்றோம்ல, அந்த முக்காலத்த பத்தி பேசும்போது, இவங்க எப்படின்னு கேட்டா, இறந்த காலத்த பத்தியே பேசுவாங்க. ஏன் இறந்த காலத்த பத்தி பேசுறாங்கன்னாக்க, இவங்களுக்கு பழைய நினைவுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆகையினால யாராவது வந்து, "அம்மா நீ எப்படி வாழ்ந்த? இங்க வந்து அவதிப்படுறீன்னு" கொஞ்சம் தூண்டி விட்டா போதும். உடனே அவங்க அப்பா வீட்டு கதைய எடுத்து, இந்த வாழுற வீட்டோட கதைய மாத்தி, அவங்க அவங்களும் சின்னாபின்னமாயி, அடுத்தவங்களையும் சின்னாபின்னமாக்கி விடுவாங்க. அப்படி இருக்கின்ற இந்த மகர ராசியிலிருந்து ஒருவங்க உயர வர்றாங்கன்னா, நல்லா உழைப்பாங்க, எல்லாருக்கும் செய்வாங்க. கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு மூலையில உட்காந்துட்டு அழுவாங்க. இதுதான் அவங்களுக்கு உள்ளது. தாயிலிருந்து, தன்னுடைய சகோதரன்லேருந்து, தேவையில்லாத அவப்பெயர்லேருந்து எல்லாத்தையும் வாங்கி மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு, அப்படியே ஓஹோன்னு வாழ்ந்து அப்படியே சுருங்கி ஒரு மூலையில உட்காந்துருவாங்க. இதுதான் மகர ராசியோட ஸ்பெஷல். அடுத்ததாக 11வது ராசி கும்ப அடு ராசி நேயர்கள். அ அவங்களுக்கு எப்படி இருக்கு? அடுத்தது வந்து நீங்க இந்த மகர ராசிக்கும் சனிதான். இந்த கும்ப ராசிக்கும் சனிதான். கும்பத்துல இந்த முறையில போய் நீங்க அடைஞ்சீங்கன்னா, அவங்கள போய் நீங்க மரியாதை குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்க மரியாதை குடுப்பாங்க. நீங்க மதிக்கலன்னா, அவங்கள மதிக்க மாட்டாங்க. அதனால அவங்கள போய் குற்றம் குறைகள்லாம் சொல்லி எல்லாம் நம்ம ஒரு பலனுக்கும் ஆகாது. ஆகையினால் அந்த கும்பராசி நேயர்களுக்கு ஏன்னு கேட்டா, அவங்களுக்கும் தலை கிடையாது, வால் கிடையாது. நடுவுல இருக்க ராகு. அதுவே அந்த ராகுக்கு திரிகோணத்த பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் ராகு தான் வரும். அந்த ராகுவோட அமைப்புல தான் மகாவிஷ்ணு பிறந்தார், சிவன் பிறந்தார், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ராசிக்கு சொந்தமான இடத்துல இந்த திரிகோணத்துல எங்க உட்கார்ந்தாலும், அவர்களுக்கு நெறைய சோதனைகள் இருக்கும். ஒரு ஒரு ஆலயம் கட்டுவது சாதாரண விஷயமா? ஆனா கட்டி முடிச்சுட்டா, எல்லாருக்கும் ஒரு அடைக்கலம் தரக்கூடிய இடமா இருக்கும். அதுபோல தான் கும்பராசி நேயர்கள் சிறப்பான அம்சமும், சிறப்பான நிலையும் கொண்டவர்கள். அவர்கள்ட்ட அடைக்கலம்னு போனோம்னா பாதுகாப்பாங்க. அவங்கள எதிர்த்துக்கிட்டு நின்னா, நம்ம அவங்கள வெல்ல முடியாது. நம்மளுக்கும் அவங்களுக்கும் தொடர்பில்லாதே நழுவி போயிருவாங்க. அதுதாங்க கும்பராசியோட ஸ்பெஷல். அடுத்ததா கடைசி ராசியா மீன ராசி நேயர்கள். அவங்களுக்கு எப்படிங்கய்யா இருக்கும் இந்த வருஷம்? இந்த பொதுவாகவே புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பயணிச்சும்போது பிறந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டாக்க, அவங்க வந்து இரட்டை குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க. எல்லாருக்கும் நல்லது நடந்து கொடுக்க அவங்களுக்கு தீங்கு நடக்கும். எல்லாருக்கும் தீங்கு நடக்கிற நேரத்துல அவங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்க சொல்றத இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க சொல்றத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆகையினால இரட்டை குணம் கொண்டவர்களாக இருந்தாலும், சரியான குணம் உள்ளவர்களா இருப்பாங்க. உண்மையை பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்கள உண்மைய பேச விடாத மத்தவங்க ஆக்குறதுனால, அவங்க என்ன பண்ணணும்னா ஒதுங்கி போயிருவாங்க. அவங்க ஒதுங்கி போனா தான் இவங்க நம்மகளோட ஒத்து வர மாட்டாங்க. இவங்க வந்து எல்லாத்துலயும் தன்னை வேற மாரி பார்க்குறாங்க. ன்னு அவங்க எப்படி இருக்காங்களோ, அவங்க எதிர் திசையா தான் இவங்க பேசுவாங்க. இப்படிதான்யா மீன ராசியோட பலாபலன்கள் நடந்து கொண்டு இருக்கும்.